முத்து என்கிற காட்டான். விஜய் சேதுபதி நடிப்பில் காக்கா முட்டை ஆண்டவன் கட்டளை புகழ் மணிகண்டன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற வெப்சீரிஸ் ஹாட்ஸ்டார் வெளியீடு. இதில் கதை என்னென்னு பார்த்தா, மொதல் சீனில் ஒரு உடம்பு இல்லாத தலை மட்டும் ஒரு காட்டில் கிடைக்குது. அந்த தலைக்கு உரியவர் யார், அந்த உடம்பு கிடைத்ததா இல்லையா, அவரின் பெயர் என்ன, எங்கிருந்து வந்தான், ஏன் இங்கு உடம்பு வந்தது, இதுதான் கதை. அதை வச்சு அங்கே இருக்க எந்த கேஸும் வராத ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க 3 கான்ஸ்டபிள், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் 3 பேரும் அதை தேடி தொலாவை கிளம்புறாங்க. அதை பின்தொடர்ந்து வர கதை தான் இது. தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிற கதை தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிட்டு அப்படியே கேரளா போயிட்டு ரிட்டன் வந்து எங்கே ஆரம்பித்ததோ அதே இடத்துலையே முடியுது. இதில் ஹைலைட் என்னென்னு பார்த்தா, மணிகண்டனின் ஒளிப்பதிவு அப்படி கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி, பிசி பண்ண மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக எந்த இடத்துல தேவையோ அந்த ஒளிப்பதிவு பக்காவாக இருக்குது. அதே போல் கதையின் மாந்தர்கள் என்கிற கேரக்டர் செலெக்ஷன் பக்காவாக பண்ணியிருக்கிற. அப்படி நாம் இந்த அடடா இவங்களெல்லாம் சினிமாவில் பார்க்க முடியாமல் போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி குழந்தை கூட்டத்தில் ஒரு அம்மா நடிச்சிருந்தாங்க. அந்த அம்மாவில் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கோடங்கின்னு அந்த யூடியூபர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து மெயின் கேரக்டர் அவர் தான் பண்ணியிருக்காரு. எல்லாருமே அந்த சிங்கம் புலியும் நடிச்சிருக்காரு. அவங்க கேரக்டரில் எல்லாருமே பக்காவாக ஃபிட்டாகி அந்த ஊருக்காரங்களாம் நடிச்சிருக்காங்க. ஒரு சில அடல்ட் வேர்டு வருது, பட் அசிங்கமாக பெருசாக இல்லை. அது சின்ன நெருடலாகவே தான் இருக்குது. விஜய் சேதுபதி எந்த ஒரு ஹீரோவுக்கான மாசும் இல்லாமல் ஒரு கதாபாத்திரமாகவே பயணிக்கிறார். ஆனால் இதில் ஃபைட்டு எல்லாமே இருக்குது இதில். ஆனாலும் கதையை தாண்டி போகலை. ஹீரோயின் கிளாமராக நடிச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு ஐட்டம் டான்ஸ் ஆடுறவங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சி இஸ் வெரி வெல் ஃபிட் இன் டு த கேரக்டர். இனிமேல் தொடர்ந்து அந்த பெண்ணுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் என்று எதிர்பார்க்கலாம். அதில் வர ஒவ்வொரு சின்ன சின்ன காஸ்டிங் கூட பக்காவாக இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு பையன் ஆடு மேய்க்கிற பையன் வருவான். அங்கே அவன்கிட்ட ஆரம்பித்து அவன்கிட்ட தான் அந்த படம் முடியும். இன்பிட்வீன் அவன் பெருசாக அவன் இன்ட்ராக்ஷன் இருக்காது. ஆனால் அந்த பையனும் படத்தில் முக்கியமான கேரக்டராக தான் இருக்கான். அதை நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். எவ்ரி சீன் இன்ட்ரோ ஆகிற கேரக்டர் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கார் மணிகண்டன். ஒரு இயக்குனராக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கார். கதையாக அது வெற்றி பெற்றிருக்கிறாரா, அது உங்களுக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதா என்பதை நீங்கள் தான் அதை பார்த்து முடிவு பண்ணும். 10 எபிசோடு ஒரே இதில் விட்டுட்டாங்க. 1 to 10 பார்க்கலாம். ஒரு சின்ன சின்ன எபிசோட்ஸ் தான், 25 to 30 மினிட்ஸ் தான் இருக்குது ஆவரேஜாக. ஒரு அப் டு 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் நீங்கள் அதை பார்த்துடலாம். பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுங்கள் கமெண்டில். நன்றி.